கண்ட்ரியோடைய ஆயில் மார்க்கெட்டை ஃபுல்லாக அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கல்ஃப் கண்ட்ரி மட்டும் இல்லை, உலகத்தோடைய ஆயில் மார்க்கெட்டை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யுஏஇ, ஒபெக் அண்ட் ஒபெக் பிளஸ் அப்படிங்கிற 2 முக்கியமான அமைப்பு இருக்கு. இந்த 2 அமைப்புல இருந்தும் வெளியே வர்றாங்க. சவுதி அரேபியாவுக்கு ஒரு மிகப்பெரிய போர்டனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இதனால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்கு. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். யுஏஇ, ஒபெக் அண்ட் ஒபெக் பிளஸ் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியே வர்றாங்க. ஏன் வெளியே வர்றாங்க, இந்த ஆர்கனைசேஷனுடைய ரோல் என்ன, இதனால இந்தியாவுக்கு இது பெனிஃபிட் இருக்கா, நமக்கு பெட்ரோல் ரேட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் டெய்லியும் இதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் வந்து போட்டுட்டு இருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு என்ன நியூஸ் அப்படின்னா, ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யுஏஇ இருக்காங்க இல்லையா, யுஏஇ, ஒபெக் அண்ட் ஒபெக் பிளஸ் அப்படிங்கிற 2 முக்கியமான அமைப்பு இருக்கு. இந்த 2 அமைப்புல இருந்தும் வெளியே வர்றாங்க. மே 1ஆம் தேதியிலிருந்து அஃபீஷியலா. ஸோ மே 1ல இருந்து இந்த அஃபீஷியலாக வர்றாங்க. கிட்டத்தட்ட 1967 1967 இருந்து யுஏஇ இந்த அமைப்பில் ஒரு உறுப்பினராக இருந்தாங்க. ஆக்சுவலாக யுஏஇ அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி உருவாகிறதுக்கு முன்னாடி அபுதாபி இருந்துச்சு. ஸோ அந்த அபுதாபி 1967 இந்த அமைப்பில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளாக இந்த ஒபெக் அமைப்புடைய உறுப்பினராக இருந்த யுஏஇ இதிலிருந்து வெளியே வர்றாங்க. அது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒபெக் அப்படிங்கிற அமைப்பு என்ன அப்படின்னா, இதோட விரிவாக்கம் ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறதான் ஒபெக். இந்த அமைப்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. இதுக்கு முன்னாடி இந்த ஒபெக் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வர்றதுக்கு முன்னாடி 1960ஸ்க்கு முன்னாடி இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் ஒரு 7 வெஸ்டர்ன் கண்ட்ரி, ஷெல்லு, செவான், இந்த மாதிரி மொத்தம் ஒரு 7 கண்ட்ரி இருக்கு. இந்த 7 வெஸ்டர்ன் கண்ட்ரி தான் கல்ஃப் கண்ட்ரியோடைய ஆயில் மார்க்கெட்டை ஃபுல்லாக அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கல்ஃப் கண்ட்ரி மட்டும் இல்லை, உலகத்தோடைய ஆயில் மார்க்கெட்டை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலேருந்து, அதை ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து, அதை சேல் பண்ணுறது, அதுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது மாதிரி எல்லா வேலைகளையும் அவங்கள தான் பார்ப்பாங்க. கல்ஃப் கண்ட்ரியில் என்னதான் ஆயில் ரிசோர்ஸ் நிறைய இருந்தாலும் ஜஸ்ட் அதை கல்ஃப் கண்ட்ரியை ஒரு லீஸ்க்கு எடுத்த மாதிரி எடுத்துட்டு அந்த கண்ட்ரியில் உள்ள எல்லா ஆயிலையும் இவங்க தான் எடு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, சேல் பண்ணுறது எல்லா விஷயமும் பண்ணிட்டு கல்ஃப் கண்ட்ரிக்கு ஜஸ்ட் ஒரு அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. பட் 1960 ஆயில் ப்ரைஸில் ஒரு மிகப்பெரிய ஃபால் ஏற்படுது. அந்த சமயத்தில் தான் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம், எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் அதிகமான ஆயில் இருக்கோ, சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து ஒபெக் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இன்னுமே ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நம்மளே பார்த்துக்கலாம், ஆயில் ப்ரொடக்ஷன் நம்மளே பார்த்துக்கலாம், நம்ம கண்ட்ரியை வெளிநாடுகளுக்கோ இல்லை பிரைவேட் கம்பெனிஸ்க்கோ வந்து விற்க வேணாம், நம்மளே இது பண்ணுவோம், அதோடைய ப்ராஃபிட்டை கவர்மெண்ட்டுக்கே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவெடுத்து இந்த ஆர்கனைசேஷன் ஒபெக் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இது எப்போ அப்படின்னா 1960 செப்டம்பர் மாதம் பாக்தாத் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு மாநாடு நடக்குது. பாக்தாத் அப்படிங்கிறது ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம். இங்க ஒரு 5 நாடுகள், ஓகேங்களா, இங்கே ஒரு 5 நாடுகள் சேர்ந்து இந்த மீட்டிங் போடுறாங்க. யார் யார் அப்படின்னா ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, அதுக்கப்புறமா வெனிசுலா. ஸோ இந்த நாடு எல்லாமே கல்ஃப் கண்ட்ரி, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி. பட் வெனிசுலா மட்டும் சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடியது. வெனிசுலாவில் நிறைய ஆயில் ரிசோர்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து உருவாக்கின ஒரு அமைப்புக்கு பேர் தான் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி அப்படிங்கிறது. இப்போ கரண்ட்ல இதுல மொத்தம் 12 நாடுகள் இருக்காங்க. அல்ஜீரியா, காங்கோ, ஈக்குவேட்டரல் கினியா, கபோன், ஈரான், ஈராக், குவைத், லிபியா, நைஜீரியா, சவுதி அரேபியா, யுஏஇ, வெனிசுலா அப்படின்னு சொல்லிட்டு 12 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ மெயினாக இதில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ஒன்று மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, இல்லை ஆப்பிரிக்கா, ஒரே ஒரு கண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா சவுத் அமெரிக்கால இருந்து இருக்காங்க. இவங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இந்த 12 கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, இந்த 12 கண்ட்ரிஸும் எவ்வளவு ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய இவங்க தான் அதை தீர்மானிப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலுடைய சப்ளை ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதோடைய ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிரும். ஏன்னா எப்பவுமே டிமாண்ட் சப்ளையை பொறுத்த எல்லாத்துக்குமே ப்ரைஸ் இருக்கும். இப்போ கோல்டு, ஆயில், இந்த மாதிரியான
பொருட்கள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதோடைய சப்ளை வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தான் அதோட ரேட் வந்து ஏறும். ஸோ அதனால ஒவ்வொரு கண்ட்ரீஸும் இந்த 12 கண்ட்ரீஸும் எவ்வளவு ஆயில் வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ற ஒரு அமைப்பு தான் OPEC அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இவங்க வந்து ஒரு கேட்டரல் மாரி ஆக்ட் ஆவாங்க. இந்த சங்கங்கள் இந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த கண்ட்ரீஸ் எவ்வளோ ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இவங்க தான். பட் அதுக்கான ரேட்ட இது பண்றதுக்கு வேற ப்ராசஸ் இருக்கு. அந்த ஆயிலுடைய ரேட்ட தீர்மானிக்கிறது வேற ப்ராசஸ். பட் இவங்களும் ஆயிலோட ரேட்ட இம்பாக்ட் பண்ணுவாங்க. பட் இன்டைரக்ட்டா. ஏன்னா எல்லா பொருட்களுடைய ரேட்டுமே டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான் இதா இருக்கு. ஸோ இந்த 12 கண்ட்ரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. இதுல இப்ப கரண்ட்ல UAE 3 பிளேஸ்ல ஆயில் புரொடக்ஷன்ல 3 பிளேஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ இதான் வந்து OPEC அப்படிங்கிற குரூப்பிங். அடுத்து OPEC பிளஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு 2016 இப்ப ரீசெண்டா தான் உருவாக்குன ஒரு அமைப்பு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ OPEC மட்டும் இல்லாம நெறைய நாடுகளும் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி OPECல இருக்கக்கூடிய 12 நாடுகள் பிளஸ் ஒரு நான் ஒபெக் கண்ட்ரிஸான 10 நாடுகள் மொத்தம் 22 நாடுகள் சேர்ந்து உருவாக்குன ஒரு கூட்டமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஒபெக் பிளஸ். ஒபெக் உடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதுல அந்த ஒபெக்ல இருக்கக்கூடிய 12 கண்ட்ரிஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அசர்பைஜான், பஹ்ரைன், புருனே, கசகஸ்தான், மலேசியா, மெக்சிகோ, ஒமான், ரஷ்யா, சவுத் சூடான், சூடான் அப்படிங்கிற இந்த நாடுகள் இருப்பாங்க. குறிப்பா இதுல ஒரு முக்கியமான கண்ட்ரியான ரஷ்யா. ரஷ்யாவும் முதல்ல இருப்பாங்க. இவங்களும் அதே மாரி தான். ஒபெக் மாரியே தான். பட் ஒபெக் உடைய இதுல மெம்பர்ஷிப் வந்து கொஞ்சம் அதிகம். இப்போ இந்த 2 முக்கியமான அமைப்புல இருந்து யார் வெளிய வர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UAE வெளிய வர்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா, புரொடக்ஷன் ஃப்ளெக்சிபிலிட்டி. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? இந்த ஒபெக் கண்ட்ரில நீங்க உறுப்பினரா இருந்தீங்க அப்படின்னா, அந்த அமைப்பு எவ்வளோ உங்க கண்ட்ரிக்கு எவ்வளோ புரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லிமிட் குடுத்திருப்பாங்க. அந்த லிமிட்ட தாண்டி நீங்க புரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 150 பேரல் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு குடுத்துட்டாங்க அப்படின்னா, நீங்க அந்த 150 பேரல் தான் புரொடியூஸ் பண்ணணுமே தவிர, அதுக்கு தாண்டி புரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ UAE என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க அதிகமா புரொடியூஸ் பண்ண போறோம். ஏன்னா இப்ப UAE இந்த மாரி கண்ட்ரீஸ பொறுத்தவரை மெயினான அவங்களுடைய சோர்ஸே அ ஆயில் எனர்ஜி செக்டார பொறுத்து தான். ஸோ அதனால எனர்ஜி செக்டார்ல அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நாங்க அதிகமா இது பண்ண போறோம். ஸோ இப்ப நாங்க ஒபெக்ல இருந்தோம் அப்படின்னா, ஒபெக் சொல்லக்கூடிய இந்த லிமிட்ல எங்களால புரொடியூஸ் பண்ண முடியாது. நாங்க அதிகமா புரொடியூஸ் பண்ணா தான் நாங்க அதிகமான ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியேறாங்க. இதான் வந்து முதல் இது. ஓகேங்களா? ஸோ UAE has invested heavily on expanding its crude oil production capacity aiming for 5 மில்லியன். ஓகேங்களா? ஸோ 5 மில்லியன் வந்து ஒரு நாளைக்கு 5 மில்லியன் பேரல் உற்பத்தி பண்ணும் அப்படிங்கிற டார்கெட்ல இருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒபெக் உடைய அந்த லிமிட்ட விட 30% அதிகம். ஸோ அதனால வெளிய வர்றாங்க. அடுத்து டைவர்ஜிங் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து ஒபெக்ல இருக்கக்கூடிய 12 அமைப்புகள்ல யாரு சொல்லக்கூடியதுக்கு தான் மெயினான வாய்ஸ் இருக்கு அப்படின்னா, சவுதி அரேபியா. ஸோ சவுதி அரேபியா தான் இதுல வந்து ஒரு தலைவர் மாரி ஆக்ட் ஆறாங்க. இதுல வந்து கன்சென்சஸ் ஒருமித்த கருத்து அப்படிங்கிற மாரிலாம் இல்ல. மெயினா சவுதி அரேபியா என்ன சொல்றாங்களோ, அதுதான் மித்த நாடுகள் வந்து கேட்டுட்டு போறாங்க. அந்த மாரி தான் நடந்துகிட்டு இருக்கு. பட் இது UAEக்கு பிடிக்கல. ஏன் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு நாடுகள் சொல்றத மட்டும் நம்ம கேட்கணும். நம்ம வந்து ஒரு ஒரு ஒருமித்த கருத்தைய நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி சவுதி அரேபியாவுக்கும், அவங்களுக்கும் அந்த ஒரு சில விஷயங்கள் செட் ஆகல. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்து எக்கனாமிக் டைவர்ஜென்ஸ். The UAE is accelerating its transition toward post oil economy. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க இன்னுமே வந்து அவங்க ஒபெக்ல இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா, இப்போ அவங்க எக்கனாமி அப்படிங்கிறது வெறும் ஆயில தாண்டி நெறைய விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. டெக்னாலஜி, AI, டூரிசம் இந்த மாரி வெவ்வேறு விஷயங்கள்ல அவங்களுடைய எக்கனாமிய வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஒபெக்கோட சப்போர்ட் தேவையில்ல அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதுக்கப்புறமா ரீஜினல் ஜியோபாலிட்டிக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கல்ஃப் கண்ட்ரில US, ஈரான், இஸ்ரேல் இந்த வார் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த வார்னால ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து குளோஸ் ஆயிருச்சு. இதனால குளோபலுடைய அ ஆயில் சப்ளை செயின ரொம்ப பிளாக் ஆயிருக்குத நம்ம வந்து பார்க்குறோம். நெறைய கண்ட்ரில ஆயில் எமர்ஜென்சிலாம் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த சமயத்துல UAE என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் புரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மித்த நாடுகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணலாம். அதனால நம்ம அதிகமான ப்ராஃபிட் வந்து ஜெனரேட் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி வந்து இவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு
விஷயம்னால யுஏஇ இருந்து வெளியே போறதுனால என்னென்ன இம்பாக்ட் ஏற்படும்னா, இதனால பெருசாலாம் இம்பாக்ட் வந்து ஏற்படாது. ஆயில் பிரைஸ் ஏறுமா அப்படின்னா, ஆயில் பிரைஸ்லாம் ஏறாது. ஏன் ஏறாது அப்படின்னா, இப்போ இவங்க வெளியே போறதுக்கான காரணம் என்ன? நாங்க அதிகமான ஆயில் ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தானே வெளியே போறாங்க. ஸோ அதனால இந்த விஷயம்னால எந்த விதமான நெகட்டிவ் இம்பாக்டும் ஏற்படாது. மார்க்கெட்டுக்கு அதிகமான ஆயில் வர்றதுனால ஆயில் பிரைஸ் குறையிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீக்கனிங் ஒபெக் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா, யுஏஇ தான் வந்து வேர்ல்டுடைய தேர்டு லார்ஜஸ்ட். ஸோ தேர்டு லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர். ஸோ அப்போ தேர்டு லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசரே இந்த அமைப்புல இருந்து வெளியே போறதுனால இன்னுமே ஒபெக் அப்படிங்கிற இந்த அமைப்புடைய சிக்னிஃபிகன்ஸ் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒபெக் வந்து பிரைஸ்ல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்டெரக்டா. இன்னுமே அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஒபெக்ஸோட ரிலவன்ஸ் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து மார்க்கெட் டைனமிக்ஸ். மார்க்கெட் டைனமிக்ஸ் அப்படிங்கிறது இப்போ யுஏ என்ன பண்றாங்க? ஆக்ட் அஸ் இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர்னால குளோபல் ஆயில் மார்க்கெட் மே எக்ஸ்பீரியன்ஸ் டவுன்வர்ட் ப்ரெஷர்னா பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது? யுஏஇ அதிகமாக ப்ரொடியூஸ் வந்து பண்ண போறாங்க. சப்போஸ் சப்ளை அதிகமாக போகுது, சப்ளை ஒன்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ அப்போ இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. அதே மாதிரி burden on Saudi Arabia. So Saudi Arabia will now have to shoulder a large burden if it intend to continue acting as the market central stabilizer. This may lead to future internal friction within the OPEC plus grouping. ஸோ இப்போ சவுதி அரேபியா தான் ஏன்னா ஆல்ரெடி சவுதி அரேபியா தான் ஒரு ஹெட் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வெளியே போறதுனால யுஏஇ வெளியே போறதுனால இந்த ஆர்கனைசேஷன் நிறைய குழப்பங்கள் இது எல்லாமே இது பண்ணும். ஸோ சவுதி அரேபியாவுக்கு ஒரு மிகப்பெரிய போர்டனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இதனால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்கு. ஓகேங்களா? ஏன் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா? ஆயிலுடைய பிரைஸ் வந்து குறைய போகுது. ஸோ அதனால இந்தியாவுக்கு சீப் ஆயில் வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மேஜர் ஆயில் இம்போர்ட்டர் இந்தியா குட் பெனிஃபிட் ஃப்ரம் த ஆப்பர்ச்சுனிட்டி டு நெகோஷியேட் மோர் டைரக்ட் பைலேட்டரல் சப்ளை அக்ரிமெண்ட் யுஏஇ. ஓகேங்களா? ஸோ இனிமே வந்து ஒபெக் அந்த குரூப்பிங் மூலியமா நம்ம போய் இதெல்லாம் பண்ண தேவை கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்டா இந்த யுஏஇ கிட்ட போயிட்டு நம்ம வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால இந்தியாவில் ஆயில் வந்து ரேட் வந்து சீப்பாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான இம்பாக்ட்ஸ். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏன்னா ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில யுஏஇ இந்த அமைப்புல இருந்து வெளியே போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளா இந்த அமைப்புல இருந்த யுஏஇ இப்போ வெளியே போறதுனால கண்டிப்பா குளோபல் ஆயில் மார்க்கெட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இம்பாக்ட் வந்து பார்க்கலாம். ஸோ பட் அது எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் டெய்லியும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.